Taste the Daily. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக வேதனையுடன் அறிவித்துள்ளார். 3ஆம் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வினேஷ் போகத் அனைத்து முன்னணி வீராங்கனைகளையும் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் நிர்ணயித்த அளவை விட உடல் எடை 100 கிராம் கூடியதன் காரணத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்தில் அவர் பெயர் இடம்பெறும் என்றும் கூறப்பட்டது. தகுதி நீக்கம் குறித்து வினேஷ் போகத் விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில், எனது அனைத்து நம்பிக்கைகளும் உடைந்துவிட்டன, இதற்கு மேல் எனக்கு போராட சக்தி இல்லை என எக்ஸ் தளத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளவர் தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தகுதி நீக்கத்திற்கு எதிராக பலரும் வினேஷ் போகத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அவரின் ஓய்வு அறிவிப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கோக்கால் பகுதியில் நிலச்சரிவு ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கிடையில் கோக்கால் பகுதியில் 6 வீடுகள் சுமார் 5 அடி பள்ளத்திற்குள் சென்றதை அடுத்து ஆய்விற்காக வந்த இந்திய புவியியல் அதிகாரிகள் எந்த கருவையும் கொண்டு வராமல் அலட்சியமாக ஆய்வு செய்தது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அதே சமயம் அங்குள்ள மக்களை இடம்பெயருமாறு அதிகாரிகள் சொன்னதால் எங்கு செல்வதென தெரியாமல் தவித்து வருகின்றனர். விடிய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடமும் வீடும் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. ஆஸ்பத்திரிக்காரங்க தான் அவங்கள ரவுண்ட் பண்ணி கூட்டு போறாங்க, பாடி கார்டு மாதிரி. அவங்க சொல்றதை தான் நியூஸா போடுறாங்க. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கிறாங்க, கேட்டாக்கா எந்த ஒரு மெஷினரியும் கொண்டு வரல அப்படின்றாங்க. மெஷினரி கொண்டு வராமல் இங்கே வந்து என்னத்த ஆய்வு நடத்த முடியும்? சும்மா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு சும்மா யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம். இது டூர் வர்ற மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ மேப்பாவடியில் போய் நம்ம பேர் வேடிக்கை பார்க்குற மாதிரி இது ஒரு வேடிக்கை பொருள் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 6-7 குடும்பம் போய் தெருவில் நிற்கிது. இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியறதில்ல. மேலும் கோக்கால் பகுதியில் மக்கள் குடியிருப்புகளுக்கு கீழ்ப்புறம் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையின் விரிவாக்க பணிகளால் தான் இந்த நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விரிவாக்க பணிகளுக்காக மண்ணுக்கடியில் இருந்த கற்களையும் பாறைகளையும் அகற்றியதால் நிலத்திற்கு மேல் செல்ல வேண்டிய தண்ணீர் நிலத்திற்கு அடியில் செல்வதாகவும், இந்த நிலச்சரிவு இயற்கையானது அல்ல, செயற்கையானது என்றும் அப்பகுதியினர் பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சுமார் 30-40 அடிக்கு மண் எடுத்து இருக்கிற பழைய பில்டிங்கு ரிவிட்மெண்ட் எல்லாம் இடித்து மரங்களை வெட்டி வெட்டி பாறைகளெல்லாம் உடைத்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம். பார்த்தாலே தெரியும், அங்கே பாறைகள்லாம் உருட்டி வச்சுருக்காங்க. அதனால மண் என்ன பண்ணிச்சு, அதோட வலுவிலேருந்து ஒரு சரிவாயிடுச்சு. இது இயற்கையான மண் சரிவில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். கரூர் மாவட்டம் ஏமூர் அருகே பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் வண்டல் மண் சட்டவிரோதமாக அள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சீத்தப்பட்டி கிராமத்தை ஒட்டி சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உப்பிடமங்கலம் குளம் உள்ளது. அண்மையில் விடியா திமுக அரசு வண்டல் மண்ணை விவசாய பயன்பாட்டுக்கு விவசாயிகள் எடுத்துக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருந்தது. இதை பயன்படுத்திக் கொண்ட மணல் கடத்தல்காரர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியால் 200க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் வண்டல் மண்ணை கடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உப்பிடமங்கலம் ஏரியில் 4 அடிக்கு மட்டுமே வண்டல் மண் அள்ள அனுமதி அளித்துள்ள நிலையில் விதிகளுக்கு புறம்பாக மண் அள்ளப்படுகிறது எனவும், அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் விடியா அரசின் மீது குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் பேரூராட்சி நிதியில் இருந்து தான் பங்குதாரராக உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் திமுக கவுன்சிலர் அமைத்து வரும் பூங்கா பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் பூங்கா அமைப்பதற்கு ஏற்ற காலி இடங்கள் பல உள்ளன. இருந்தும் அவற்றிலெல்லாம் பூங்கா அமைக்காமல் பேரூராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி 43 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு திமுக பேரூராட்சி செயலாளரும் 5வது வார்டு கவுன்சிலருமான சசிகுமார் பங்குதாரராக உள்ள கோவக்குளம் தனியார் பள்ளியில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு அவரது தாயான பேரூராட்சி தலைவரும் பேரூராட்சி செயல் அலுவலரும் உடந்தையாக இருந்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த முறைகேடு குறித்து முதல்வரின் தனிப்பிரிவிற்கு கொண்டு சென்ற சமூக ஆர்வலருக்கு திமுக குண்டர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் திமுகவினர் அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் செல்போனில் மூழ்கியும் தூங்கி வழிவதுமாக விடியா அரசின் அதிகாரிகள் இருந்தது பொதுமக்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியது. வேப்பூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் தங்கள் குறைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு ஏராளமான பொதுமக்கள் மனுக்களுடன் காத்திருந்தனர். இந்நிலையில் மனுக்களை பெற வேண்டிய விடியா ஆட்சியின் அதிகாரிகள் பலர் செல்போனில் மூழ்கியபடியும் சிலர் தூங்கி வழிவதுமாக நேரத்தை கடத்தினர். இதை பார்த்த பொதுமக்கள் மனுக்களை வாங்கும் போதே இப்படி இருக்கும் இவர்கள் எப்படி தங்கள் குறைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சலித்துக் கொண்டனர்.
விடியா ஆட்சியின் விளம்பரமாக மட்டுமே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெறுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டி முடிக்கப்பட்டு ஒரே நாளில் உடைந்து விழுந்த அவலம் அரங்கேறியுள்ளது. ஸ்ரீமுஷ்ணத்தில் மழைநீர் வடிகால் கட்டி முடிக்கப்பட்டு ஒரே நாளில் இடிந்து விழுந்த நிலையில் ஆய்வுக்கு வந்த ஆட்சியரின் கண்ணில் வாய்க்கால் உடைந்தது தெரியக்கூடாது என அதிகாரிகள் பகீரத பிரயத்தனம் செய்தனர். இதை பார்த்த பலரும் விடியா அரசின் கட்டுமான லட்சணம் இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை மாநகரில் யூ-டர்ன் உள்ள இடங்களை போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் ஆங்காங்கே மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து வழித்தடங்கள் பல இடங்களில் மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு சுலபமாக இருந்த யூ-டர்ன்கள் பேரிகார்டுகள் போட்டு மூடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நீண்ட தொலைவு சென்று யூ-டர்ன் அடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சாலைகளில் யூ-டர்ன் போடும் இடங்களை போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆம்புலன்ஸ்களும் யூ-டர்ன் மூடப்பட்டதால் பெரும் அவதிக்கு ஆளாகி நோயாளிகள் மரணிக்கும் நிலை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகரமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அதிமுகவினர் மற்றும் ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பு குழுவினர் மனு வழங்கினர். ராசிபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பல்வேறு அமைப்பினரும் வியாபார சங்கத்தினரும் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் ராசிபுரம் பேருந்து நிலையத்தை மாற்ற முடிவு செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து நிலையம் மீட்பு கூட்டமைப்பு மற்றும் அதிமுக சார்பில் 27 நகரமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று மனு அளிக்கப்பட்டது. இதில் 15வது வார்டு விடியா திமுகவின் ராசிபுரம் நகரமன்ற தலைவர் கவிதா சங்கர் மனுவை பெற முடியாது என்று கூறியதால் ராசிபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விடியா ஆட்சியில் பலரின் எதிர்ப்பையும் மீறி பேருந்து நிலையத்தை மாற்றுவதில் உள்நோக்கம் இருப்பதாகவே பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மாவில்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் விடியா திமுக எம்எல்ஏவிடம் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் கோபத்தை கொட்டியது சலசலப்பை ஏற்படுத்தியது. விளாத்திக்குளம் தொகுதி புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மாவில்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்கு கையில் மனுவுடன் வந்த முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் விடியா திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் குடிநீர் இணைப்புக்காக விண்ணப்பித்து 6 மாதங்களாக அலைக்கழிக்கப்படுவது ஏன் என கோபத்துடன் கேட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அத்துடன் முன்னாள் அரசு ஊழியரான தான் ஒரு இந்திய குடிமகன்தானே, ஏன் தனது கோரிக்கை மறுக்கப்படுகிறது என்றும் அவர் கேட்டு திமுக எம்எல்ஏவை அதிர்ச்சியடைய வைத்தார். விளம்பர நோக்கில் நிகழ்ச்சிகளை நடத்தி மனு வாங்கும் விடியா அரசு நடவடிக்கைகளே எடுப்பதில்லை என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட தங்கக்கட்டிகளை கடலில் வீசி சென்றவர்களை இலங்கை கடற்படையினர் தேடி வருகின்றனர். இலங்கையின் புத்தளம் கல்பிட்டி கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட சோதனையில் மர்மநபர்கள் சிலர் ஒரு பார்சலை கடலுக்குள் வீசி சென்றனர். தொடர்ந்து ஸ்கூபா டிரைவிங் வீரர்களின் உதவியுடன் மீட்கப்பட்ட பார்சலில் 4.7 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் கைப்பற்றப்பட்டன. இது குறித்தான முதற்கட்ட விசாரணையில் இந்த தங்கக்கட்டிகள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கடத்தி செல்லப்பட்டதாகவும் இதற்கு பதிலாக தமிழகத்தில் இருந்து கஞ்சா போதைப் பொருள் ஏற்றி வர இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விடியா திமுகவின் திறனற்ற ஆட்சியில் தமிழ்நாடு மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.